ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தண்டை நாம் அமர்ந்திருக்கிறோம். திருமறையிலே தாவீது பக்தன் சொல்லுகிறார், 112ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். The generation of the upright will be blessed. செம்மையான மக்களுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அதனுடைய சாபம் 7 தலைமுறை வரை தொடரும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் 7 தலைமுறை வரை நிற்கும். நான் நல்லா ரொம்ப யோசிப்பேன், இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் நம்ம ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமது மூதாதையர்கள் செய்த நன்மை, நமது மூதாதையர்கள் ஆண்டவரோடு கொண்ட உறவு, எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் புறம்பாக்கி ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழும்படியாய் தங்களை அர்ப்பணித்தாங்களே, செம்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தது. இதுதான் என்னுடைய ஆண்டவர், இதுதான் என்னை நடத்தக்கூடிய ஆண்டவர், இந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்ற சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் வெறுத்து உதரை தள்ளி ஆண்டவருக்கு பின்னால வந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் வம்சம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறது. அன்பான குடும்பத்தில் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை சேவிக்கும் போது, நம் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால செம்மையானவர்களாய் நாம் நடக்கும்போது, நம் நிமித்தமாக நமது வம்சமே கர்த்தர் நினைவு கூறுவார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை வைக்கிறோமா, சாபத்தை வைக்கிறோம்? ஒருவேளை நாம் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு போயிடலாமே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வாழ்ந்து முடிச்சிடலாமே, மற்றவர்கள் நலனுக்காக வாழ்ந்து முடிச்சிடலாமே, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமது சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமே, நம்ம துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. ஒருவேளை இந்த ஒரு அர்ப்பணிப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கும்போது, நம் செம்மையானவர்களாய் ஆண்டவருக்கு முன்னால வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நமது சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த சந்ததி நம்மை திரும்பி பார்க்கும், இந்த சந்ததி நம்மை நினைவு கூறும், இந்த சந்ததி நம்மை வாழ்த்தும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். கவலைப்படாதிருங்கள், நமக்கென்று வாழாதபடி ஆண்டவருக்கென்று வாழுவோம். அந்த ஆசீர்வாதம் சந்ததியை ஆசீர்வதிக்க பாதையில கொண்டு வந்து சேர்க்கும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றித்தார். நாங்கள் சந்ததிக்கும் வம்சத்திற்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாங்கப்படும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அர்ப்பணிப்பை தாங்க. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.